பைரவி நியூப்ரமும் சிந்து வந்து டாக்டர் நம்மளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சிந்து, உன்னை அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், உண்மையை மட்டும் சொல்லுன்றாங்க. இங்கே பாருங்க, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கானுவாங்க. சிந்து கொஞ்சம் கூட நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அடிக்க போகவும் அந்த இடத்துல பைரவி வந்து அந்த மேடமை கூட்டிட்டு விட்டாங்க. நிறுத்துங்க அப்படின்றாங்க. மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த மேடம்க்கு வந்து சொல்லிட்டு அடிக்கிறாங்க. எதுக்காக இந்த பொண்ணு நீங்கள் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க மேடம்? இது மாதிரி சிவா வந்து வலுக்கட்டாயமாக தாலி காட்டுதான் சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் சிவா அப்படி ஒரு விஷயம் பண்ணல மேடம். ஆனால் போய் சொல்லி இந்த பொண்ணு எல்லாரும் இப்படி ஏமாத்திட்டு இருக்குன்றாங்க. போதும் நிப்பாட்டுறீங்களா? சிந்து வந்து தான் புருஷனுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா. ஆனால் சிவா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றது இல்லையா? உங்கள் ஒய்ஃபை நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பீங்களா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சிவா எதுவுமே பேசாத இருக்காங்க. சிவா, சிந்து மாதிரி ஒரு மனைவி எல்லாம் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் சிந்துவுடைய பாசமும் அன்பும் புரிஞ்சுக்காம சிந்துவை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க சிவா. இதனால நீங்கள் பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். அதனால நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்றாங்க. இங்க பாருங்க, நீங்க சிந்து இப்படி அடிச்சிருக்கவே கூடாது, மனிதாபிமானம் இல்லாம இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அந்த மேடம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இனிமேலும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சிந்துவை வெளியே விட சொல்றாங்க. சிந்துவுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸ்னேகாக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் பயங்கர கோவம் வருது. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.